நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியை அகற்றுவது அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்று நாங்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பணியாற்ற இருக்கிறோம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய அமித்ஷா அவர்கள், ஐயா எடப்பாடி, இவங்க தான் எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதா வேண்டாமாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். அதனால் நாங்கள் அவங்களுடைய முடிவுக்கு நாங்கள் இந்த விஷயத்தை விட்டு விடுகிறோம். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்து செயல்படுவதற்கான நிச்சயமாக வைப்போம். அதெல்லாம் பரப்பப்படக்கூடிய வதந்தி. அவர் விஜய் அவர்கள் திமுகவினுடைய டூல் கிட்டாக செயல்படுகிறார். திமுகவே இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விடுது. திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. புரியுதுங்களா? திமுக தான் திரிசா பிரச்சனையை வெளியே பரப்புது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. திரிசாவோட கல்யாணத்துக்கு போறாரு, எங்கேயோ நடக்கிற இன்னொரு நடிகை கல்யாணத்துக்கு போறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ள யார் படம் எடுக்க முடியும்? அந்த படத்தை எடுத்து வெளியிட்டது யாரு? இந்த திமுகவோட உளவுத்துறைக்கு இதான் வேலை. புரியுதுங்களா? யார் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து செயல்பட்டால் பிளாக்மெயில் அரசியலை இந்த திமுக அரசு செயல்படுத்துகிறது. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு ரகசிய உறவு எப்பவுமே உண்டு. அவங்களுக்குள்ள பேசி வச்சுதான் அவங்க செய்யறாங்க. திமுகவுடைய டூல் கிட் தான் தாவேகா. இதை நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால அவங்க தான் இந்த வதந்தியும் கிளப்பி விடுறாங்க. திமுக தான், திமுகவினுடைய ஊடகங்கள் இந்த நேரேட்டிவை செட் பண்றது யாருன்னா திமுக தான் செட் பண்ணுது. என்னன்னு தெரியுமா? அவங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்க போறாங்க. இது ஒரு பொய்யான தகவல். பவன் கல்யாண் சார், விஜய புகழலாம், என்ன வேணா பண்ணலாம். தாவேகா என்பது திமுகவினுடைய டூல் கிட். பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை கெடுப்பதற்காக, இளைஞருடைய வாக்குகளை திசை திருப்புவதற்காக, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினுடைய டூல் கிட்டாக தாவேகா செயல்படுது. அதனால இதுல முருகன்ஜி புகழ்ந்து பேசிட்டாரு, புரியுதுங்களா, அல்லது இன்னொருத்தர் புகழ்ந்து அறிக்கை கொடுத்துட்டாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக இந்த வதந்திகளை நம்ப வேண்டாம். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வரப்போகிறது. மிகப்பெரிய இதுவும் போய் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஈரான்ல இப்பொழுது யுத்தம் நடக்கிறது. உலக நாடுகளில் எல்லாம் நீங்க நம்முடைய இலங்கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறுது, பெட்ரோல் தட்டுப்பாடு. ஆனால் நம்முடைய இந்திய எண்ணெய் நிறுவனம் மிக தெளிவாக அறிவித்து விட்டது, ஸ்டாக் வச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எண்ணெய் நிறுவனம் மட்டுமல்ல, ஈரான்காரனே சொல்லிட்டான், ரஷ்யாவிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய எண்ணெய் எங்களுடைய அந்த துறைமுகத்து வழியா வரலாம். என்ன பண்ண முடியும்? இத திமுக வாதத்துக்கு வர்றேன். சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? உங்க தேர்தல் வாக்குறுதி, திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன? சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னீங்களா இல்லையா? அந்த மானியத்தை இப்ப கொடுங்க. மக்கள் சிரமப்படுறாங்களா? அந்த மானியத்தை இப்ப கொடுங்க. சும்மா ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தொடர்ந்து திமுக பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. எனவே எண்ணெய் தட்டுப்பாடும் வராது, சிலிண்டர் தட்டுப்பாடும் வராது. கண்ணை இமை காப்பது போல இந்த நாட்டை நரேந்திர மோடி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இன்னைக்கு பாதிப்பு, புரியுதுங்களா? ஆனால் இந்தியா மட்டும் இன்றைக்கு இந்த யுத்தத்தினால எந்த பாதிப்பும் இல்லை. இந்த யுத்தம் மட்டுமல்ல, உக்ரைன் போர்லையும் நமக்கு என்ன பாதிப்பு? 2 பேருமே போர் நிறுத்த அறிவிச்சான் நம்ம மாணவர்களை மீட்டுட்டு வர்றதுக்கு. பாலஸ்தீனத்தில் நடந்ததே யுத்தம். அந்த யுத்தத்தில் இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு? 2 பேருமே இந்தியர்களை பத்திரமா மீட்டுட்டு வந்தாங்க. ஆனா மீட்டுட்டு வந்த உடனே ஸ்டாலின் போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவார், நாங்க தான் அயலகத்துறை மூலமா மீட்டோம்னு. புரியுதுங்களா? அதனால எண்ணெய் தட்டுப்பாடு, சிலிண்டர் எரிவாயு தட்டுப்பாடு இதெல்லாம் எந்த காலத்திலும் வராது. அது நரேந்திர மோடி அவருடைய கைகளிலே இந்த நாடு பத்திரமாக இருக்கிறது. தொகுதி எல்லாம் நாங்க கேட்கறதுல அவங்களே கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பாங்க. சார், விஜய் எப்பங்க தாய்மாமன் ஆனவரு? தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப ராகுலுக்கு குற்றம் வச்சு தாய்மாமன், புரியுதுங்களா? இந்த ஜோசப் விஜய்க்கு இவர் எப்படிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தாய்மாமன் ஆக முடியும்?
தாய்மாமன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டும். புரியுதுங்களா? தாய்மாமன் சீருங்கிறது சாதாரண கேவலப்படுத்தக்கூடாது. விஜய்க்கும் தாய்மாமன் உறவுக்கும் என்ன சம்பந்தம்? பாஜகவும் விஜய்க்கும் கொள்கை பொருத்தம் இல்லை. பாஜக விஜய் இருக்குது அப்படிங்கிற அதெல்லாம் தவறான வதந்தி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு ஜோசப் விஜய் வந்தால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவங்க வர்ற மாதிரி திட்டமும் கிடையாதுங்க. எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? ஏங்க, நாங்கள் ஜோசப் விஜய் அவர் நடிக்க தொடங்கின காலத்திலிருந்து எப்பெல்லாம் இந்து சமயத்தை அவர் எதிர்த்து புதிய கீதைன்னு ஒரு படம், கீதை ஸ்லோகங்களை அவர் ஒரு கிறிஸ்தவ ஏஜென்ட்டுங்க ஜோசப் விஜய். அவருடைய மனைவியே கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். ஒரு இலங்கை இந்து தமிழ் பெண்ணை. இன்னைக்கு அந்த தமிழ் பெண்ணை, ஒரு குடும்ப பெண்ணை விவாகரத்து பண்ணிட்டு, இன்னும் விவாகரத்தும் பண்ணலை. இந்த தாவேக்காவுடைய ஐடி விங்கு கட்டின பொண்டாட்டியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறான் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான கலாச்சாரம். மக்கள் எல்லாம் இன்னைக்கு முழுக்க முழுக்க தாவேக்கா தொண்டருடைய நடவடிக்கையை பார்த்து வெறுத்து போயிட்டான். இந்த விஜய் போறாருங்க, அந்த நடந்து போன அந்த பாதையை, அந்த கால் அச்ச ஒரு பொண்ணு, வயசு பொண்ணு முத்தம் கொடுக்குது. இது என்னங்க? இது என்ன கலாச்சாரம்? அருவருக்கத்தக்க கலாச்சாரம் இல்லையா? அவன் மனைவி போனா என்ன, நாங்க கூட பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்னு பேசுறா ஒருத்தி. இதெல்லாம் என்ன தமிழர் கலாச்சாரமா? ஏங்க, சும்மாவாவது இந்த என்ன விளையாட்டு குழந்தைகளா? ஒரு காலத்தில் சொன்னார், நாட்டில் மனோகரன் கட்சி மாறி போயிட்டார். என்னங்க, அப்போ கருணாநிதி அவர்கள் தான் என்ன சொன்னார்னா, கிளுகிழுப்பைக்காரனை பார்த்து, என்னங்க சந்தைக்கு கூட்டிகிட்டு போனோம், கிளுகிழுப்பைக்காரனை பார்த்துட்டு அந்த குழந்தை ஏமாந்து போயிடும். அதுக்கப்புறம் மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே தாய்கிட்ட வந்துருங்கிற மாதிரி நாஞ்சில் மனோகரன் அங்கே போனார், கையில் பச்சை குத்திட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வந்தார். இந்த விஜய் இன்னைக்கு வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இலவசங்களை போட்டி போட்டு அறிவிச்சு மக்களை ஏமாத்துறாரு, அந்த தொண்டர்களை ஏமாத்துறாரு. இது ரொம்ப தப்புங்க. அதனால விஜய் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர போறார் அப்படிங்கிறதெல்லாம் வதந்தி. அந்த வதந்தியை கிளப்புவது திமுக தான் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது.